மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அங்க செவுத்துல மாட்டி இருக்குல்ல பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா டயத்துக்கு மனுஷால கண்ட்ரோல் பண்ற ஆள் தான் இங்க இல்ல. நீயே என் கண்ட்ரோல்ல இல்ல, வேற யாரு இருப்பாங்க என் கண்ட்ரோல்ல? என்ன புலம்புறீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஏன் லதா இன்னும் வீட்டுக்கு வரலையா? காலேஜ் விட்டு 3 மணி நேரம் ஆகுது. அவ கொஞ்ச நாளா லேட்டா தினமும் தான் வரா. நிக்க வச்சு கேள்வி கேட்டா ஏதாவது சாக்க சொல்லிட்டு இருக்கா. மிரட்டி கேட்டா ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்றா. இந்நேரம் வரையும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிற முட்டாள் யாரு? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு? படிக்கிறவங்க கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? அவளை நீ சந்தேகப்பட தேவையே இல்ல. ராமா வீட்டுக்கு போயிட்டு அவளை நான் கூட்டிட்டு வரணும்னா கோர்ட்ல இருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் தூரம் போய் கூட்டிட்டு வரணும். நான் எப்படியாவது வந்துருவேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம் டாடி அப்படின்னு சொன்னா. சேர்ந்து படிக்கிறாங்கல்ல, நல்லா படிக்கட்டும். இதெல்லாம் வீட்ல இருக்க எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க தானே எல்லாம் சொல்லணும். உனக்கு தெரியும்னு நினைச்சேன். அவ காலேஜுக்கு போய் படிக்கிறாளோ இல்ல வேற ஏதாவது பண்றாளோ எனக்கு தெரியாதுங்க. இந்த பிரச்சனை எனக்கு எதுக்கு? முதல்ல அவளை கல்யாணம் பண்ணுங்க. அவ கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடி கவலை? நம்ம வீட்லயே ஒருத்தன் இருக்கான்ல, தாலி கட்ட சொன்னா கட்ட போறான். அப்படின்னா தாலி கட்டிட்டு சொல்லுங்க. எதுக்கு இப்படி அவசரப்படுற? அவனுக்கு மெடிசன் முடிக்கிறதுக்கே இன்னும் 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணும். நான் பொறுத்துக்கணும்னா நீங்க தான் அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. வளர்ந்துட்டால, செல்லம் கொடுக்கறத நிறுத்திட்டு என்ன ஏது நீங்களே அவளை கண்டிச்சு வைங்க. முதல்ல அவளை டயத்துக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரிடி, இன்னைக்கு நான் அவகிட்ட சொல்றேன். சாய் வந்துட்டானா? வந்துட்டான். எதுக்கு? டிஃபன் சாப்பிடறதுக்கு தான். வருவாண்டி, இங்க அர்ஜென்ட் கேஸ் ஒன்னு இருக்கு. ஸ்டடி பண்ணிட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வருவான். அவனை படிக்க விடுங்க. இடையில உங்க வேலை எதுக்கு? அதுலயும் அவன் டாக்டர், நீங்க வக்கீல். 2 பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இங்க யாருக்கு என்ன தொழில்ன்றது ஆர்குமெண்ட் கிடையாது. திறமை இருக்கா இல்லையான்றது தான் இங்க பாயிண்ட். அவன் வருங்கால மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப தேவையில்லாம பேசுவாங்க. இந்த பேச்செல்லாம் என் காதுல விழல. நீ போய் உன் வேலையை பாரு. டேய், அந்த ரங்கநாதன் கேஸுக்கு ஒரு அப்பீல் எழுது. சொன்ன இல்ல மாமா, 1963ல அகமதாபாத்ல கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அதை வச்சு எழுதுறீங்க. டேய், அந்த ரெஃபரன்ஸ் அதுதான்டா. உன் கையெழுத்து நல்லா இருக்கும்னு எழுத சொல்றேன், எழுது. டேய், நீ எழுதிக்கிட்டு இரு, நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன். டேய், சீக்கிரம் எழுதிட்டா நீயே வா, டிஃபன் சாப்பிடலாம். காத்துல பறந்துகிட்டே வந்தவ நேரா மாடிக்கு வந்துட வேண்டியதானே? கேட்டு கிட்ட வந்து ஏன் மேல கல்ல தூக்கி போடுற? எதுக்கா? வா சொல்றேன். ஏய் ஏய், என்னது இது? அது ஒண்ணும் இல்ல மாமா, நீ எனக்காக ஒரு 2-3 போய் சொன்னா போதும். எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல, நான் உள்ள போய் நிம்மதியா படுத்து தூங்குவேன். நீ படிக்கிறதா இருந்தா படி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வருவாங்க. என்னப்பா இன்னும் படிச்சுட்டே இருக்கியான்னு கேட்பாங்க. நீ என்னன்னா ஆஸ் யூஷுவலா ஆமாங்க அத்தை, எக்ஸாம்ஸ் நெருங்குது இல்லையான்னு சொல்வ. அது வரைக்கும் உண்மை சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் அம்மா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா தம்பி, லதா இன்னும் வீட்டுக்கே வரலையேன்னு சொல்வாங்க. அப்ப நீங்க வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? லதா எப்பயோ வந்துட்டா அத்தை, இப்ப வரைக்கும் அவ என் கூட தான் படிச்சுக்கிட்டே இருந்தா, இப்பதான் போய் படுத்தா, அப்படி சொன்னாலே போதும். நான் சொல்ல மாட்டேன்.
சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு சொன்னல. சொல்லலன்னு வெச்சுக்கோ, உன்னை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்துருவேன். டேக் கேர். ஏன் தம்பி, இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? இல்ல அத்தை, எக்ஸாம்ஸ் நெருங்குதுல, அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். லதா இன்னும் வீட்டுக்கு வரல தம்பி. சொல்லலைன்னா வச்சுக்கோ, உன்னை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்துருவேன். வந்துட்டா அத்தை. எப்போ? 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. இவ்வளவு நேரம் என் கூட தான் படிச்சுட்டு இப்பதான் தூக்கம் வருதுன்னு போய் படுத்தா. இங்க படுத்திருக்காளா? ஆமா அத்தை. இவளுக்கு வர வர எங்க எப்படி நடந்துக்குன்னே தெரிய மாட்டேங்குது. லதா, அம்மா லதா. என்னம்மா? வாமா, சாப்பிட்டு மேல வந்து படு. இல்லம்மா, என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டில சாப்பிட்டுட்டேன். என்னம்மா நீ இன்னும் சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எழுந்துரு. உங்க மாமா எங்க படுப்பாரு? எனக்கு இப்ப எழுந்துக்கிற அளவுக்கு தெம்பு இல்லம்மா. நீ தூங்க போ. வாடி. போமா. தம்பி, அவளை எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டா. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ மேல வந்து ஹால்ல படுத்துக்கப்பா. சரிங்க அத்தை. அத்தை, அப்ப கதவு வெளியே பூட்டிட்டு நான் காலைல வந்து திறந்துடுறேன். அம்மா, அம்மா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. ஏதாவது புது விஷயமா இருந்தா சொல்லு. அம்மா, மாமாக்கு என்ன பிடிக்காதுமா. உனக்கு எப்படி தெரியும்? உன்னை எப்பயாவது பிடிக்கலன்னு உன்கிட்ட சொல்லிருக்கானா? சொல்லல. வாயை மூடிட்டு வெளில போ. அம்மா, அம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ கரெக்டா உப்பு காரம் போட்டு மாசத்துல எத்தனை நாள் சமையல் கரெக்டா பண்ண சொல்லு. ஃபீல் பண்ணாதம்மா, நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பரவாயில்ல சொல்லு. ஒரு 2-3 நாள் வச்சுக்கிட்டுமா? ஒன்னும் இல்ல, ஒரு 4-5 நாள் நான் சமைச்ச சமையல் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. 4-5 நாள் எதுக்கு, ஒரு வாரம் போட்டுக்கோ. மீதி இருக்க 23 நாளும் நானும் அப்பாவும் சமையல் நல்லாவே இல்லைன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா என்னைக்காச்சும் மாமா வாய் திறந்து, அத்தை உப்பு கம்மியாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு, டேஸ்டே இல்லன்னு அப்படின்னு எனக்காவது சொல்லிருக்காரா? அப்பேற்பட்ட அப்பாவிய பலியாடாக்கி எதுக்காகமா என்ன கட்டி கொடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்குறீங்க? பாவம் உங்களுக்கு தான், அது மகா பாவம் ஆயிடுமா? ஒரு வேலை பண்றியா? என்ன? இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லு, ஏதாவது வேலை நடக்கும். இல்லன்னா இந்த கிச்சன்லயே இருந்துகிட்டு இந்த செவத்துக்கு, இந்த டப்பாக்கு, கேஸ் ஸ்டவ்க்கு நான் மாமாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏறுங்க 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 ஏறுங்க. எங்க போறீங்கம்மா? என்ன இது இடமே இல்ல? உள்ளதல்ல உட்காருமா, உள்ளதல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா, கஸ்டமர் வராங்கல்ல. நீங்க போங்க, நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன். அர்ஜென்ட்டா போகணுமாங்க? ஆமாங்க. சரி நீங்க போங்க, எனக்கு அர்ஜென்ட் வேலை எதுவும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காசு கொடுங்க, காசு கொடு. தம்பி, அவரோட பணத்தை நான் தரேன், அவரை விடுங்க. சரி கிளம்பு கிளம்பு. தேங்க் யூ.
என்ன தம்பி ஹீரோயிசம் காமிக்கிறியா? இத ஹீரோயிசம்னு சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு கூட வச்சுக்கலாம். சுமதி, சுமதி. இதோ வந்துட்டேங்க. எங்கடி இருக்கா மக்கு? இதோ வரேங்க. எந்திரிச்சிட்டீங்களா? நான் முன்னாடியே ஒரு தடவை வந்து பார்த்தேங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பல. உடம்பெல்லாம் பயங்கர வலிடி. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. எப்படி தூக்கம் வரும்? வேலை விஷயமா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஊர்ல இருக்க பொம்பளைங்க கண்ணுலாம் உங்க மேலதான் இருக்கு. திருஷ்டி பட்டிருக்கோங்க, அதனாலதான் தூக்கம் வந்திருக்காதுங்க. நான் என்ன அந்த அளவுக்கு அழகா நான் திருஷ்டி பண்றதுக்கு? நீங்க எப்பவும் பொது மாப்பிள்ள மாதிரி இருப்பீங்கன்னு அந்த ராக்காய் சொல்லிட்டு இருப்பா. இந்த விஷயத்த அவ பொண்ணு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? என்ன சொன்னீங்க? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருஷ்டி சுத்தி போடுறேன், வலி எல்லாம் சரியா போயிடும். சத்யா, டைம் ஆகுது பாரு, ஸ்கூலுக்கு ரெடியாக. சரிங்கம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, எல்லா கண்ணும் திஷ்டியா கழிஞ்சு போயிடணும். இவ ஒருத்தி உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு விதத்துல பொண்டாட்டிங்க இப்படி இருந்தாதான் நல்லது, தொல்லை இருக்காது. முடிஞ்சுதா? போய் பேஸ்டம் பிரஷம் எடுத்துட்டு வா. சரிங்க. என்னங்க, ஒரு பேஷின் எடுத்துட்டு வந்துட்டுமா? இங்கேயே கழுவிக்கிறீங்களா? நோயாளிங்க தாண்டி அந்த மாதிரி எல்லாம் கழுவிப்பாங்க. என்னங்க இது, உடம்பு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல? உடம்பு வலிக்குதுன்னு தானே சொன்னேன், பக்கவாதம் வந்தது நான் சொன்னேன். குட் மார்னிங் பா. காலையில உன் முகத்தை பாத்துட்டானா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் அதான் உண்மையா பேசுறீங்களே. இந்தாங்க. இங்க பாரு, அவளை வெளியே விடாத. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. டவல் இந்தாங்க. வத்திப்பேட்டி யாரு கொடுப்பா? உங்க அப்பனா? மறந்துட்டேங்க. புருஷன் மேல அக்கறையே இல்லாம போச்சு. பேர் மட்டும் சத்திய சுமதி, ஆனா செயல்ல மக்குமதி. ஏண்டே, இதுல இன்னொரு சிகரெட் இருக்கணுமே, நீ ஊதிட்டியா? அடக்கடவுளே, என்னங்க இப்படி கேக்குறீங்க? போதும், ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. இங்க வா. என்னங்க? பீரோல பணம் எடுத்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ, நான் எதுக்குங்க சொல்ல போறேன்? நீங்க காசு மாலை செஞ்சு தரதா மட்டும் சொன்னேன். அதை எதுக்குடி சொன்ன? உங்க அக்கா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னங்க. சந்தோஷம் இல்ல, சந்தேகப்பட்டு கணக்கு கேட்டாங்க. கமலேஷ் தம்பி, என்னாச்சுரா? நம்ம நிலத்துல கவர்மெண்ட் ஃபீல்டர்ஸ் வந்து கணக்கெடுக்கிறாங்க. எந்த நிலத்துல? பெரியவருடைய பக்கத்து நிலத்துல. வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது செய்யக்கூடாதுன்னு துரத்துறாங்க. அவங்க யாரு? தெரியல தம்பி, நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொன்னியா? உங்ககிட்ட தான் சொல்லலாம்னு ஓடி வந்தேன். சரி வா. என்னாச்சுங்க? வேற என்ன நடக்கும்? என் மாமா உருப்படியா ஒரு வேலை செய்வாரா? ஊரு பூரா வப்பாட்டி வச்சிருந்தாருல. ரவி, இது எவ்வளவு இருக்குன்னு பாரு. இங்க இங்க 76 அடி இருக்கா? இருக்கு சார். ஓகே, வா. டேய் வாடா. இங்க புடி. டேய் ரவி, அங்க இருந்து இல்ல, அந்த கல்லு கிட்ட வைடா. ஏண்டா அம்மா கிட்ட சொன்னியா? கமலேஷ் தம்பி வேணான்னு சொன்னாரு. 36 இருக்கா? 46 இருக்கு சார். 46 இருக்கா? 76 46. யாருங்க நீங்க? என்ன அளக்குறீங்க? வாடா ரவி, வா. உங்களதான் என்ன அளக்குறீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு என்னங்க தெரியும்? அங்க வக்கீல் உட்காந்துருக்காரு பாரு, அங்க போய் கேளுங்க. அவர் அளக்க சொன்னாரு, அளக்குறோம். எவ்வளவு ரவி இருக்காங்க? 22 இருக்குங்க. டேய் இங்க வா. டிராக்டர் என்னடா ஆச்சு? வேலையை நிப்பாட்ட சொன்னாங்களா? டிராக்டர்காரன் போயிட்டான். அவனை கூப்பிடு. வேலையை நிப்பாட்டாத, போ. சரிங்க தம்பி. யாருங்க நீங்க? ஏன் அளந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாருன்னு அப்புறமா சொல்றேன். எதுக்கு அளக்குறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு அளக்கணும்னு சொல்லணும்னா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும்ல.
என்னோட பேரு கமலேஷ். ஓ, கமலேஷ்ன்றது நீங்க தானா? வெரி கிளாட் டு மீட் யூ. இறந்து போனாரே லட்சுமிபதி, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவரு என்னோட மாமா. அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மாவுடைய சொந்த தம்பியா நீங்க? அதுதானங்க இப்ப சொன்னேன். ஆனா உங்களுக்கு அவங்களுக்கும் பொருத்தமே இல்லையே. பொருத்தம் தெரிஞ்சுக்க நான் இங்க வரல, எதுக்கு அளக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க வந்தேன். அந்த மேட்டருக்கு தான் வரேன், இருங்க. லக்ஷ்மிபதி அவருடைய 2வது பொண்டாட்டி ரங்கம்மாவுக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த வயலை அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக தான் அளக்குறோம். இது ரொம்ப அநியாயம். ரங்கம்மாவுக்கு எப்படி சொத்தை எழுதி தருவாரு? அவரோட பொண்டாட்டிக்கு அவர் சொத்தை எழுதி கொடுக்கறதுல இதுல என்ன அநியாயம் இருக்கு? அந்த ரங்கம்மாவை எங்க மாமா வச்சுக்கிட்டாரு. பொண்டாட்டியா அவளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அந்த ரங்கம்மாவை அவமானப்படுத்தி அது இதுன்னு பேசினா 10 லட்சம் ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதா இருக்கும். அந்த பணத்தை நீங்க கோர்ட்ல கட்டலனா ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். நீங்க மனைவி இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவ ஜெயிலுக்கு போக மாட்டாளா? அந்த விஷயம் இறந்து போன லட்சுமிபதி கிட்ட போய் கேளுங்க. போய் அவர் அரெஸ்ட் பண்ண வச்சு அவருக்கு கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. லாயர் சார், நெக்கல் பேச்சு வேண்டாம். இறந்தவரை நம்ம என்ன பண்ண முடியும்? இறந்து போனவர்ன்றதுனால தான் இந்த பத்திரத்து படி நாம நடக்கணும். என்ன பத்திரம்? அதுபடி நாங்க ஏன் நடந்துக்கணும்? இந்த நீங்களே பாருங்க, அந்த கையெழுத்து உங்க மாமா தான் இல்லையான்னு செக் பண்ணுங்க. இந்த பத்திரம்லாம் உங்க மாமா சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அங்க போயிட்டு காசு கட்டி டூப்ளிகேட் காப்பி வாங்கி படிச்சுக்கங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. எங்க வேலையை தடங்கல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா குற்றமாயிடும். நான் டூப்ளிகேட் காப்பி வாங்கிக்கிறேன். இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதை சொல்ல வேண்டிய அதிகாரம் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் பாத்துக்கங்க. எனக்கு இது திடீர்னு எங்க வயல்ல இருந்து போக சொல்றீங்க? இதுல என்ன இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. லாயர் சார், அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லுங்க. லட்சுமிபதி சாருக்கு மொத்தம் 108 ஏக்கர் நிலம், அதுல 8 ஏக்கர் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு ஊர் பெரியவங்களை ட்ரஸ்டியா வச்சிருக்காரு. இதுல ரங்கம்மாவுக்கு என்ன வந்தது? எங்க மாமா இதுல ஏதோ புண்ணிய காரியம் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதானே. ரங்கம்மா ட்ரஸ்டில ஒரு மெம்பரு, அவ்வளவுதானே.